இந்த பூவிலும் வாசம் உண்டு, இந்த பாட்டிலும் ராகம் உண்டு. ஏமா கொஞ்ச நேரம் அமைதியா வரீங்களா? ஏற்கனவே குளிர்றதுக்கு வட கடை வளர்ந்து நீங்க வேற பாட்டு பாடி கொள்றீங்க. டேய் பாட்டு பாடி நின்றதாண்டா நம்ம நடக்கிற அந்த கலைப்பே தெரியாதே. டேய் செஞ்சு அமைதியாவே வாங்கம்மா. கால் வலி பார்த்தா தலை வேற வலிக்குது. ஏடா நான் பாடின உங்களுக்கு தலைய வலிக்குதே? அதுக்கு இல்லம்மா, இப்போ இருக்க 2 கிலோமீட்டர் வரை வாக்கிங் போயிட்டு சொல்லி நடந்து வந்துருக்கோம். நீங்க தான் வந்து உடம்பு குறைக்கிறதுக்காக நடக்கீங்க, நானும் உங்க கூட சேர்ந்து துணையா வந்து இருக்கேன். எனக்கு எவ்வளவு கால் வலிக்கு தெரியுமா? டேய் சின்ன பசங்க கால் வலிக்கல சொல்லக்கூடாது, எவ்வளவு தூரம் வந்தாலும் நடக்கணும், புரியுதா? இது வந்து ஓடுற பம்பு பிடிக்கிற வயசு. எதுக்குமா ஓடுற பம்பு பிடிக்கணும்? கடிக்கிறதுக்கா? ஐயோ அந்த மாதிரி துரு இருக்கிற வயசு இது. 2 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கே கால் வலிக்குதுன்னு சொல்றேன். இப்போ நம்ம சும்மா நடந்து போயிட்டு வரேன். நான் போயிட்டு பால் வாங்கிட்டு வரேன் பத்தியா? அதுக்காக தான் போறேன். பால் இங்க பக்கத்துலயே விக்குது பரிணாத்த வீட்டுல. அதை விட்டுட்டு நம்ம அப்படியே ஊரெல்லாம் சுத்தி அந்த தெருக்கா பூந்து பால் வாங்கி வந்து இருக்கோம். 2 கிலோமீட்டர் வேணும்னு போயிட்டு வரோம். 5 நிமிஷத்துல போய் பால் வாங்கிட்டு விட்டுட்டு 1 மணி நேரமா சுத்தி போய் வேணாரோம். ஏன்னா நம்ம சும்மா நடந்து போனோம்னு வச்சுக்க, நம்மளுக்கு வந்து தண்டமா நம்ம நடந்து போயிடணும் அப்படி தோணும். இப்போ பக்கத்துல இருக்க பால் வாங்கிறது போறதுக்காக நம்ம அப்படியே ஊரெல்லாம் சுத்தினே அப்படி போறதால இப்போ நம்ம பால் வாங்க போயிட்டு வரதா கணக்காய் போதுல. ஏதோ ஒன்று சொல்லி ஏமாத்துங்க. ஆமா உன்னை ஏமாத்துறாங்க, அப்படி நீ தான் ஏமாத்து முறையில பார்ப்பேன். சரி பாபா, மணி அது நிறைய வேலை வர இருக்குது. சஞ்சு வந்து அவங்க அப்பா எந்தாரன்னு தெரியல, எனக்கு தூங்கி தான் நடக்குங்க. நம்ம போய் தான் எழுதுங்க. என்ன குளிருதுமா? ஆமா மழை வேற வந்துடும் போகுது. வெயில் அடிக்குது, நான் சூரியன் வந்துச்சே. இது ஒரு மழை காலம், டக்கு டக்குன்னு வான முடிக்கும், டக்கு டக்குன்னு வெயில் வரும், அப்புறம் மழை பெய்யும் வெயிலும் காயும், எல்லாமே நடக்கும் இந்த மாசத்துல. புட்டாசின்னா அப்படிதான். எருமை மாட்டு கொம்பு காயத்துக்குள்ள 8 மழை பெய்யும்னு சொல்லுவாங்க. அப்ப பசு மாடு கொம்பு காயத்துக்குள்ள 10 மழை பெய்யுமா? ஆமா பசு மாடு கொம்பு காயத்துக்குள்ள 10 மழை பெய்யும். பழமொழி சொன்னா கொம்பு கேட்க போதுறாது. இது சேர்த்து பேசி நடக்கும். டவுட் கிளியர் பண்ணுங்கம்மா. இவன் உன் டவுட் கிளியர் பண்றதுக்குலாம் எனக்கு டைம் இல்ல. எவ்வளவு வேலை இருக்குது, தலைக்கு மேல வேலை இருக்குது. வா பஸ் நட. ஏமா அந்த கடையில சுட வடை போடுறாங்கம்மா, வடை வாங்கி கொடுங்கம்மா. காலங்கத்துல வடை இன்னும் காஃபி கூட குடிக்கல, அதுக்குள்ள உங்களுக்கு வடை வேணுமா? சூப்பரா வாசனையா இருக்குமா? சோ காலையில வடை சாப்பிட கூடாது. வா பாட்டி என்ன டிஃபன் செஞ்சு வச்சிருக்காங்கன்னு தெரியல. இவனு பாலையை தண்ணி கொடுக்கல, அப்புறம் எங்க காஃபி குடிச்சதுன்னு அவங்க பண்ண செய்ய ஆரம்பிப்பாங்க. இந்த வாக்கிங் போயிட்டு வந்தது ஏதோ பொழுதை விழிஞ்சு ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்குது. பசியா எடுக்க ஆரம்பிச்சிச்சு. சரி வா கடையில போயிட்டு ஆளுக்கு ஒரு 4 நாளைக்கு சாப்பிட்டு 2 வடை சாப்பிட்டு போலாம். ஏன் அப்படி பாக்குற? நாளைக்கு 2 வடையா? ஆமா அதுக்கு அலாரம் வச்சு 5 மணிக்கா எழுந்து ஊரையே சுத்தி காட்டிட்டு வந்தீங்க பாத்தியா? அது பண்ணாம கம்மன் வீட்லயே இருப்பான். பாட்டி வந்து வீட்ல இட்லி சுட்டு கொடுத்துருப்பாங்க, சாப்பிட்டு கம்மன் இருக்க வேலையை பார்த்துக்கலாம். காலையில எழுந்து வாக்கிங் போயிட்டு இவ்வளவு நேரம் சுத்தி வந்திருக்கோம். நாளைக்கு 2 வடையா? நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் கேட்டேன். வடை ஆரம்பிச்சிருங்க பத்தியா உங்க வேலையா? எதுக்கு இப்ப இப்படி கொந்தளிக்கிறேன்? அம்மா இப்போ நம்ம டயட்ல இருக்கீங்களா நீங்க, அதனால வாக்கிங்ல வர போயிட்டு வரோம். அப்பனா நிறைய சாப்பிடக்கூடாது, புரியுதுங்களா? அதுல ஒரு ஜூஸ் மட்டும் தான் குடிக்கணும், காஃபி டீ எல்லாம் கூட விட்டுடுங்க. ஐயோ காஃபி டீ எல்லாம் குடிக்காம என்னால இருக்க முடியாது. அப்புறம் எங்க இருந்து உங்களுக்கு வெயிட் குறையா? ஏய் நீ என்ன வேணா சொல்லு, அந்த காஃபி டீ எல்லாம் என்ன குடிக்காம இருக்கவே முடியாது. எனக்கு இந்த இட்லி வடை கூட வேணாம், எனக்கு காஃபி டீ வேணும். அப்ப இனிமே தினமும் காலைல அலாரம் வச்சு எழுப்பாதீங்க. நானாவது 7 மணி வரைக்கும் தூங்குவேன். 9 மணி ஸ்கூலுக்கு, காலையில 5 மணிக்கு 4:30 மணிக்குலாம் எழுப்பி உயிர் எடுத்துறீங்க. வாக்கிங் போலாம் அத்த போலாம் இத்த போலான்னு. நான்லாம் கண்டிப்பா எழுந்துக்க மாட்டேன் இனிமே, பாருங்க. சரிடா கோச்சிக்காதடா. அம்மா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் காஃபி குடிச்சிக்கிறேன்னு அப்படியே போய் தொலைங்க. கடைசியில நம்மள முட்டாள் ஆக்கிட்டாங்களே. அம்மா மட்டும் பாவம் தனியா வாக்கிங் போறாங்களே, நம்ம கூட துணைக்கு போலாம் சொல்லிட்டு காலையில 5 மணிக்கு எழுந்து பல்ல வயிட்டு மூஞ்ச கழுவிட்டு உங்க கூட ஓடி வந்த வரையும் பச்சை தண்ணி குடிச்சிட்டு இட்லி வேணுமா வடை வேணுமா காஃபி குடிப்பாங்களா? அப்ப எதுக்கு வாக்கிங் போறது? ரொம்ப ஓவரா தான் பண்றாங்க. இனிமே இவனை வீட்ல எப்படி நம்ம மட்டும் வாக்கிங் வந்து இந்த வடை இட்லி பூரி பொங்கல்லாம் சாப்பிட்டு போனோம். இவனை கூட்டு வந்தது பெரிய தொல்லையா இருக்குது, எதையும் தின்ன விட மாட்டேங்கிறான். நேத்து நான் தீபாவளி ஷாப்பிங் போயிட்டு வரும்போது சிக்கன் ரைஸ் பசங்க தான் வாங்கி சாப்பிடுது, சிக்கன் ரைஸ் பசங்க வாங்கி சாப்பிடுது. வேணா ஆசைக்கு ஒரு ஸ்பூன் வாங்கி சாப்பிடலாம், அப்படியே கிடையாது. ஒரு பார்சல் வாங்கி வச்சு சாப்பிட்டு இருக்கீங்க. என்ன நினைச்சிருக்கீங்க உங்க மாசம்? நீங்க விட ஒரு நாள் தானே அதை ஆசைப்பட்டு சாப்பிட்டேன். அதுக்குள்ள நீங்க வாங்கிங்கிறதா தான் நான் வாங்கினேன். ஏன்னா கவர்மெண்ட் தான் வந்துட்டு இருப்பேன். ஓ இப்போ என்ன பண்ணி இப்போ எங்க மேல போறீங்களா? சின்ன பசங்க ஆசைப்பட்டு சாப்பிடுறாங்களே, சாப்பிட்டு போட்டோம் அப்படின்னு இருக்கலாம் போறது கிடையாது. நம்மளும் சாப்பிடணும் சொல்லிட்டு வயசான காலத்துல ஆயுத நடக்குது கூடிய. டேய் ஒன்னும் எனக்கு கூட வயசு ஒன்றும் ஆயில. அப்படியே நீங்க டயட்ல தானே இருக்கீங்க? ஆமா. அப்ப சிக்கன் ரைஸ் சிக்கன் நூடுல்ஸ் தான் சாப்பிடலாமா? ஏய் ஒரு நாள் சாப்பிடணும், தப்பு கிடையாது. உங்ககிட்ட பேச முடியல என்னால, எப்படியாவது போங்க. சரி வா, இனிமே நான் வந்து டயட் கரெக்டா ஸ்ட்ரிக்ட்டா கடைபிடிக்கிறேன். நீங்களும் எங்க மேக்ஸ் மிஸ் மாதிரி ஆயிடுவீங்க, சொல்லி எல்லாம் போடுவீங்க. நான் எவ்வளவு ஆசையா இருக்கிறேன். நீங்க இந்த மாதிரி பண்ணி நிக்கீங்க. உங்க மேக்ஸ் மிஸ் மாதிரி ஆயிடலாம் சீக்கிரமாவே ஆயிடலாம். சரி 2 வடை மட்டும் வாங்கிக்கோ. ஏமா எனக்குடா உனக்கும் சஞ்சு பாப்பாக்கு தான் டிஃபன் சாப்பிட்றதுக்கு தான் சொல்லி சாப்பிடுவீங்களா இட்லி கூட? இனிமே இந்த தெரு பக்கம் வரவே கூடாது, நம்ம வேற தெரு பக்கமா போலாம். வரைய வேணா ஒண்ணு வாங்க அப்படியே கோச்சுப்பான். இந்த பூவிலும் வாசம் உண்டு, இந்த பாட்டிலும் ராகம் உண்டு. ஐயோ செஞ்சு உங்க வாயை மூடுங்க. டேய் மூட மாட்டேன்டா, பாடினே தானே வருவேன். இந்த பூவிலும் வாசம் உண்டு. ஏமா இந்த மாதிரி பண்ணி வச்சுக்க, நாளையில இருந்து உங்க கூட நான் வாக்கிங் வரவே மாட்டேன். சரி நான் அமைதியா வரேன்னு. நாளைக்கு காலை நம்ம 4 மணிக்கு இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வரைக்கும் போயிட்டு வரலாம்டா. ஐயோ நான் வரலப்பா. இந்த வீட்ல ஒரு பொருள் வச்ச இடத்துல இருக்குதா? எமோ கூப்பிடுறேன், எங்கன்னா காது கேக்குது. என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க? காலையில எழுந்து நான் வந்து வேலைக்கு கிளம்புறதா இல்ல உங்களுக்கு வந்து முறவாசம் செஞ்சு நிக்குதான்னு தெரியலையா? எமோ காலையில எதுக்குதான் இப்படி கத்தின்னு இருக்கான்னு தெரியலையேமா. ஏன்டா என்னடா எதுக்கு கத்தின்னு இருக்க? ஏமா இந்த வீட்ல ஒரு பொருள் வச்ச இடத்துல இருக்குதா? என்னதுடா இல்ல? ஆமா நீ எதுக்கு தொடப்பு கட்டி கைமா நின்னு இருக்க? ஆமா எனக்கு ஆசை பாரு, தொடப்பு கட்டி கைமா நின்னு இருக்குன்னு. மாட்டு கொட்டாய் பெருக்கி நின்றேன். அங்க சாணி வாரி போடுற முறத்தை காணோம். எங்க போச்சுது? எங்க தூக்கி போட்டீங்க?
அந்த மரமா அங்கதான் இருந்துச்சுடா, மாடு கட்டி போடுமே பக்கத்துல தான் இருந்துச்சு. நான் சுத்தி பாத்துட்டேம்மா, இல்லம்மா. அத யாரோ எடுத்தாங்க? இந்த வீட்டுல கல்யாணம் பண்ணி பொண்டாட்டின்னு ஒருத்தி கூட்டிட்டு வந்தனே, எங்க அவ? யார் ராதிகாவை கேக்குற? அந்த அழகிய தான் கேக்குறேன். அவன் எங்க போயிருப்பா? காலையில பொழுது விழுந்தா வாக்கிங் போயிருப்பா. வாக்கிங் போயிட்டு அப்படியே வரும்போது பால் வாங்கி வருவா. ஆமா, இப்ப வாக்கிங் ஒண்ணுதான் இப்ப குறைச்சல. வீட்டுல இருக்க வேலையை சேர்த்து துப்பு கிடையாது. காலையில இருந்து வாசல் பெருக்கி கோல வைக்கலாம், தண்ணி பிடிச்சிட்டு வந்து ஊத்தலாம், என்ன அந்த மாட்டு கொட்டாயெல்லாம் பெருக்கி சுத்தமா வாரலாம், அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் செஞ்சாலும் உடம்புலாம் குறைஞ்சு போயிடும். இப்போ வாக்கிங் போயிருக்கலாம். வாக்கிங்க அவ எதுனா பண்ணி போறாம வந்ததே. நான் காலையில இருந்து கிளம்பி நான் வேலைக்கு போறதா இங்க மாட்டு கொட்டாயில வந்து சாணி அள்ளி போட்டுனுக்குதாம்மா. இதெல்லாம் அவ செய்யல. அதை விட்டு வெத்துக்கு வாக்கிங் போயிருக்காவ. டேய், அவ ஆரம்பத்திலே மாடு வேணான்னு சொன்னா. நீ தான சொன்ன மாடு நான் பாத்துக்கிறேன், மாடோட வேலை நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடு வேணும்டா. அப்படி தான் செய்யணும் அந்த வேலையை. ஆமா, மாடு கண்ணு போட்டுச்சுன்னு வச்சுக்கேன், அப்போ மட்டும் கண்ணுக்குட்டி வேணும், அப்புறம் பால் வேணும், மற்றதெல்லாம் வேணும். அதை க்ளீன் பண்றதுக்கு, மாட்டு கொட்டையை க்ளீன் பண்றதுக்கு, அதுக்கு தீனி வைக்கிறதுக்கு மட்டும் ஆள் நானா? சரி போ முதல் சீக்கிரமா அந்த மாட்டு கொட்டையை பெருக்கிட்ட. அங்க பின்னாடி அந்த மரத்தடியில வந்து நிறைய சத்தியம் குப்பைமா இருக்கு, அங்கே பெருக்கி கொஞ்சம் வாரி போட்டுடு. அம்மாவெல்லாம் குஞ்சு பெருக்க முடியலப்பா, ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்ன அந்த வேப்ப மரம் பத்தி சுத்தி அப்படியே எல்லாம் கொட்டி கிடக்குது, அதையும் கொஞ்சம் அள்ளி பெருக்கி போட்டுடு. ஆமாம்மா, வீட்டில் இருக்க மொத்த வேலையை நான் செஞ்சுட்டு வேலைக்கு போகிறேன். நீங்கள் வந்து அதான் பண்ணுவீங்க தெரியல. ஒருத்தி நானா வாக்கிங் போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க வேலையை செய்யாமல் சுற்றின்னு வந்து இருக்கிறா. நீங்கள் வந்து அவளுக்கு வந்து ஒத்து ஊற்றி நிற்கிங்க. நீங்களாம் மாமியாரா? நீங்களாம் அவளுக்கு நாலு கேள்வி நல்லா நறுக்குன்னு கேட்கலாம். இல்லாமல் அவளுக்கு வந்து கூட மாட்ட வேலை செஞ்சுன்னு வீட்டில் இருக்க வேலை செஞ்சுன்னு இருக்கீங்க. இங்கே பாடா, அவளும் உன்ன மாதிரி 4 காசு சம்பாதிக்கிறா. புரியுதா? நான் அவள் வந்து வீட்டு வேலை செஞ்சு வச்சுக்கா 4 காசு சம்பாதிக்க முடியுமா? அதனால கூட நான் வேலை செஞ்சுருக்கேன். ஏன் இந்த ஒத்த வயசு கூட நான் செய்ய முடியாதா? நீங்கள் தான் அவளை கெடுக்கிறது. முன்னாடியாவது கொஞ்சம் நெஞ்சு வேலை செஞ்சிருந்தா வீட்டில். இப்போ சுத்தமாக எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறா. மொத்த வேலையும் நம்ம 2 பேரும் தலையில கட்டிட்டு அவள் ஜாலியாக சுற்றின்னு இருக்கா. போட காலையில் எதுக்கு டென்ஷன் ஆயிருக்கா? போ வேலை போய் பார்ப்போம். ஆனால் இது இப்படியே நீடிச்சதுன்னு வச்சுக்கேன், அதெல்லாம் நல்லதே கிடையாது. ஆமாம், காலம் ஃபுல்லாக பொம்பளைங்க வேலை செஞ்சிருப்பாங்க, ஆம்பளைங்க வேலை செய்வீங்க. ஏமா, எனக்கு கல்யாணம் வரதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வேலையாவது இது வரைக்கும் வச்சிருப்பீங்களா? மாடு மாதிரி நானே தான் வேலை செஞ்சிருந்தேன். இவ வீட்டுக்கு வந்த நேரம் குழால போய் தண்ணி புடி, மாடுக்கு போய் தண்ணி எடுத்துனுவா, கண்தரையில் போய் தண்ணி ஊற்றி வை, துணி துவைக்கிறதுக்கு, சாமான் துவைக்கிறதுக்கு. இன்னும் சாமான் மட்டும் தான் நான் கழுவல, மற்ற எல்லா வேலையும் செஞ்சுட்டேன். நான் துணி துவைக்கிறதுலேருந்து துணி காய வைக்கிறதுலேருந்து மொத்த வேலையும் செஞ்சுட்டேன். ஆமா, இன்னும் என்னென்ன வேலை தான் நான் செய்ய போறேன்னு தெரியல. இன்னும் நீங்க சமைக்கிற வேலை மட்டும் எனக்கு சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கலாம், தினமும் என்ன காலையில் சமைச்சு வச்சுட்டு வேலைக்கு போடான்னு சொல்லியிருப்பா. அது தெரியாத இருந்தாலும் விட்டு வச்சுக்கிறா என்ன. நான் சொல்லி தரதான் சொல்றேன், நீ தான் கத்துக்க மாட்டேங்கிற. ஏமா நீங்க வேற முதல்ல சாணி அள்ளி போற முறம் எங்க? அள்ளி போட்டு நான் குளிச்சுட்டு கிளம்புறேன் வேலைக்கு வேற டைம் ஆகி போச்சு. இன்னும் அந்த 2 பேரை வேற நான் போய் இழுத்துட்டு போனோம். அது தூங்கி எழுந்தானுங்களா இல்லையான்னு தெரியல. அவனுங்க ஃபோன் பண்ணாலும் எடுத்து தொலைய மாட்டானுங்க. அங்கதான் இருக்க ஒழுங்கா பாரு, கண் தந்தை இல்ல கண்ணாடி வேற உனக்கு. பார்த்துட்டு தான் வந்தேன், அங்க இல்லையே. சஞ்சி எழுந்தாலும் இல்லையான்னு தெரியல, ஸ்கூல் வர டைம் ஆகுது. மகாராணி குரல் கேக்குதா? வரா பழுகுதா? வரட்டும் இன்னைக்கு 2ல ஒன்று பார்க்கறதே சரி. டேய், நீ வேற சும்மா காலையில வம்பு எடுத்துன கதை. சும்மா இருங்கம்மா, உங்களால தான் கெட்டு போறது அவ. அத்தை என்னங்க அத்தை, பாரு காபி போட்டுனாங்க. குடுமா. என்னங்க வீடு எங்க தொட பத்த பேக்கலையா? ஜோஜோ கூட விழுந்து வீடு பெருக்க தொட போன வாங்கி வச்சிருக்க புதுசா அதுல பெருக்க வேண்டியதானே. கொழுப்ப பாத்தியம்மா உங்களுக்கு? விட்றா. என்னடா உங்க அப்பா நம்மள பார்த்து முறைக்கிறான்? அப்பா கோவமா இருக்காருமா. அது மூஞ்சியா பத்தாண்டா. அப்படியா? 2 பேரும் காலையில எங்க போயிட்டு வரீங்க? நாங்க வந்து பால் வாங்குறதுக்கு போயிட்டு வரோம். பால் தான் போய் வாங்கினா. காலையில 2 பேரும் வீட்டை விட்டு எத்தனை மணிக்கு போனீங்க? அது வந்து 5 மணிக்கு போனோம். மணி நாவுது? மணியா? அத்தை மணி நான் அத்தாவது. மணி 7 புதிரி. 7 போனா. பக்கத்து தெருவுல இருக்கிற பரிமளா அக்கா வீட்டுக்கு போயிட்டு பால் வாங்கினதுக்கு உங்களுக்கு 2 மணி நேரமா? நாங்க வந்து அப்படியே வாக்கிங் போயிட்டு அப்படியே பால் வாங்கினோம். பால் லேட் ஆயிடுச்சு. ஆமாங்க, வாக்கிங் போயிட்டு வந்தோம். அப்படியே காலையில இருந்து வாசல் பெருக்கி கோலம் வைக்கிறதுக்கு துப்பு கிடையாது, அந்த மாட்டு கொட்டாய் பேருக்கு துப்பு கிடையாது, அந்த மாடை கழுவுறதுக்கு துப்பு கிடையாது, வீட்டில் தண்ணி பிடிச்சி வைக்கிறதுக்கு துப்பு கிடையாது, ஒரு சமைக்க துப்பு கிடையாது, கூட்ட பேருக்கு துப்பு கிடையாது, சாமான் துறக்க துப்பு கிடையாது. வாக்கிங் போயிட்டு வரியா நீ? வாக்கிங்க அப்பா எத்தனை துப்பு. நீங்க அந்த வேலையெல்லாம் செஞ்சா உடம்பு குறையாது. நடந்து போயிட்டு வாக்கிங் போயிட்டு வந்தாதான் உடம்புலாம் குறையும். இப்போ உடம்பு குறைச்சி மேடம் எங்க போறீங்க? அப்பதான் சுடிதார்லாம் போட முடியும். அப்பதான் சின்ன புடவைலாம் கட்ட முடியும், நல்ல சூப்பரா மேக்கப்லாம் பண்ண முடியும். முண்டா இருக்கனால ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்க மாட்டேங்குது. இன்னைக்கு முடியல உட்கார முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. அதனால தான் ஒரு 10 கிலோ குறைக்கணும்னு நான் ட்ரை பண்ணிருக்கேன். மரியாதையா ஒழுங்கு மரியாதை வீட்டில் இருக்க வேலையை காலையில இருந்து செய்யற வழி பாரு. அதை விட்டுட்டு ஊரை சுத்திக்கின்னு வந்து பால் வாங்கிட்டு வரேன், மோர் வாங்கிட்டு வந்தேன் சொல்லிட்டு கதை பேசின்னு இருக்க. டேய், முன்னாடியாவது 7 மணி வரைக்கும் 8 மணி வரைக்கும் தூங்குவா. இப்போ வாக்கிங் போற சொல்றது 5 மணிக்காவது எழுந்து வேலையை பார்க்கறல. விடாடா. ஏமா, அவளை கெடுக்கிறதா நீங்க தாமா. அத்தை நீங்க விடுங்க, வீட்டுல இருக்க வேலை செய்யணும் அவ்வளவுதானே. நான் செஞ்சுக்கிறேன். இனிமே நீங்க இந்த வேலை செய்யறதால யாரும் இந்த வேலை செய்யறதால நானே செஞ்சுக்கிறேன். அதுக்கு தானே வேலை கட்சி தானே இந்த வீட்டுக்கு இட்டு வந்திருக்கீங்க. நானே செஞ்சுக்கிறேன் வேலையா. இனிமே குண்டா இருக்கேன் அப்படி சொல்லிட்டு எனக்கு என்ன படிப்பாங்க, மூஞ்சி மகள பேத்து எடுத்துறேன். வீட்டில் இருக்க வேலை செஞ்சாலே உடம்பு நல்லா ஆரோக்கியமா தான் இருக்கும். நீ தனியெல்லாம் இங்க ஒன்றும் கழிட்டு தேவையில்ல. ஏன்டா காலையில இருந்து புக் எடுத்து படிக்கலாம் இல்லாம உங்க அம்மா கூட சுத்தி வந்து நிக்கியா? அப்பா அது வந்து அம்மா தனியா போறாங்களே, அம்மா போகும்போது இருட்டா இருந்தது, ஆனா கூட துணைக்கு நான் போறேன்பா. நீ காலையில எழுந்துக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். உங்க அம்மா வந்து இனிமே வாக்கிங்லாம் போக மாட்டாங்க. நீ வந்து காலையில இருந்து புக் எடுத்து வச்சு படிக்கிற வழியை பாரு. சரிப்பா. சதீஷ் ராதிகம் தினமும் லேட்டா தான் இருப்பாங்க. இப்போ சீக்கிரமா எழுந்துக்காங்க வாக்கிங் போறதுக்காக. அதை நீ இப்ப கெடுக்கிறதுக்கு பாத்துன்னு இருக்க. இங்க பேரு நாளைக்கு காலையில நான் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி 2 பேரும் வாக்கிங் போல சொல்லிட்டு வீட்டுல காணாம போனீங்க வச்சுக்கேன், அவ்வளவுதான் தேடின்னு வருவேன் பின்னாடியே. உங்க அப்பா ரொம்ப கெட்டடா முடிச்சனா இருக்கா பத்தியா? ஸ்லிம் ஆயிடுனா அழகாயிடுவேன், ரொம்ப திமிர் ஆயிடும் சொல்லிட்டு தட்டி வைக்காது. இப்பயே நீ ஒன்னும் ஸ்லிம் ஆகல, வேலையை பாரு, வீட்டுல இருக்க வேலையை பாரு ஒழுங்கா. சதீஷ் போய் குளிச்சுட்டு புக் எடுத்து கொஞ்சம் நேரம் படி. படிக்க
சரியா அந்த சாணி வர முறை எங்க வச்சா? நானும் அதெல்லாம் பார்க்கல. டேய் நான் சொல்றேன் அங்கேயே தானே இருக்கு, அந்த கொட்டையில தானே இருக்கும். கொட்டை எல்லாம் இல்லம்மா. லேசா உடைஞ்சு போயிருந்தா அந்த மரமா கேக்குறீங்க? ஆமா அதுதான். என்னம்மா சாணி எடுத்து புது மரமா வச்சிருப்பாங்க. ஐயோ வேஸ்ட் சாமான் தூக்கி கடையில போடும்போது அதையும் சேர்த்து போட்டுட்டு அதான் கிட்ட கம்பளத்து நட்டக்கலாம் சொன்ன பாடார் நாடுவனே ஏற்கனவே அடிந்தாக்கா எங்க அங்கதான் இருக்க நான் தேடி பாருங்க. எனக்கு நம்ம உங்க தான் சந்தேகமா இருக்குது. எங்கன்னா இடைக்கு போட்டுட்டியா? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டானே. சரி சாணி ஆட மொத்தம் போய் யானை இறக்கி போடுவாங்களா? அங்கதான் இருக்கும் பாருங்க, தேடி எடுங்க. வீட்டை சுத்தி தேடிட்டேன், மாட்டுக்கொட்டாயை சுத்தி தேடிட்டேன். எங்கேயும் கிடைக்கல. காலையில இருந்து தேடி தேடி தலை சுத்து வந்ததே எனக்கு மிச்சம். ஐயோ கண்ணு தெரியாதே இருக்கும், கண்ணு தெரியாதுல கண்ணாடி வேற போட்டுருக்காரு. பாருங்க அத்தை அவர் முறை இருக்குது, அவர் கணக்கு தெரியல. போட ஒழுங்கா தேடி பாடுறேன். போங்க இப்பெல்லாம் உங்களுக்கு வேலைக்கு மணி ஆகாதே, வெடிக்காத பேசும்போது மணி ஆகாது. நம்ம எதாவது வேலை வச்சது மணி ஆயிடும் இருக்கு. இதே பால் கூட காப்பி போடலாம். நானே போறேன். என் கையால காப்பி போட்டு என் வீட்டுக்காரர் கொடுக்கணும், அதான் என்னோட ரொம்ப நாள் ஆசை. இந்த பேரு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. எங்க அம்மாவை போடுவாங்க, நீ கொம்பு வெளியில வா. வேணாங்க என் கையாலே போட்டு தரேங்க. இங்க பேரு நான் இன்னைக்கு வேலைக்கு போய் வேலையில வேலை செய்யணும், புரியுதா? ஒழுங்கா மரியாதை வெளியில வான்னு சொன்னேன். கிச்சன்ல இருந்து முதல்ல வெளியில வா. ஏன்னா காப்பி போடுறல போய் வேணாம் சொல்ற? ஏமா அவ காப்பி தூளுக்கு பதில் வேற ஏதாவது கூட கலக்கி எடுத்துட்டு வந்துருவா. மிளகாத்தூள் கிழக்காத்தூள் சக்கரைக்கு பதில் உப்பு போட்டுடுவா. ஏற்கனவே அவளை கல்ல திட்டின பத்தியா அந்த கோவத்தை வச்சு இப்ப பழி வாங்கிறதுக்கு தான் போயிருக்கா. குடுக்குன்னு ஓடி போய் பால் எடுத்து போய் நான் காப்பி போறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அவளை ஒழுங்கு மரியாதையா. அந்த மாதிரி பண்ண மாட்டடா. அவளை பத்தி உனக்கு சரியா தெரியாதுமா. நீ வந்ததுல இருந்து அவள் டிராமா நடிச்சுன்னு இருக்கா. இப்பதான் அவளோட சுயரூபம் வெளியே வரப்போகுது, பாத்துனே இரு. என் மருமக அவ்வளவு மோசமானவளா இல்லடா. அப்பா என் அம்மா பார்த்து போய் பயப்படுறாரு. நம்ம அம்மா ஒரு வேளை டெரரோ. இங்க பாரு அவ காப்பி போட்டு எடுத்து வந்தா வச்சுக்க, நீ குடிக்க எனக்கு எடுத்து வந்து கொடுத்த வச்சுக்க, அவ்வளவுதான். நீ இதோட உன் பொண்ணு வீட்டுக்கு நீ ஓடி போற பாரு. இவன் ஏன் இவ்வளவு வேகமா ஓடுறான்? ஏடா நான் ஊர்ல இருந்து இங்க வரதுக்கு முன்னாடி உங்க அம்மா எதனா உங்க அப்பா குடும்பம் போனாங்களா? எனக்கு ஞாபகம் இல்லையே பாட்டி. என்னன்னு தெரியலையே, இப்படி காத்து மாதிரி பறந்து போயிட்டானே. ஏன் காப்பி ரெடி எடுத்துட்டு வரவா? அப்பா ஓடிட்டாருமா, இங்க இல்லம்மா. நட்டக்கா தப்பிச்சிட்டு இருக்கானே. என்னைய திட்டினாவன். காப்பில உப்புலி கொட்டி கொடுக்கலாம் பார்த்தா எஸ்கேப் ஆயிட்டு இருக்கான். உசாராச்சாவன். எங்க உங்க புள்ளைய காணா? அவன் ஓடி போயிட்டான் மாட்டுக்கூடாய் பெருக்கிறதுக்கு. சரி போட்டா விடுங்க. உங்களுக்கு காஃபி வேணுமா டீ வேணுமா? எனக்கு எது வேணாமா நானே போட்டு குடிச்சிக்கிறேன். ஏன் நான் காஃபி நல்லா போட்டு தர மாட்டேனா? நீ காஃபி போட்டு தரேன்னு சொன்னா என் புள்ள தலை தெரிக்க ஒண்ணானே. அதுல இருந்து தெரியல நீ என்ன போசியா காஃபி போடுவேனே. ஏன்னா யாருன்னா திட்டினாதான் அதை நான் கடுப்பாயி காப்பில வந்து உப்பு போட்டுடுவேன். நீங்க என்ன திட்ட மாட்டீங்களா? அதனால நான் உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணவே மாட்டேன். பயப்படாதீங்க. வேணாமா நான் எப்பயாவது உன்னை தெரிஞ்சும் தெரியாம திட்டிருந்தேன்னா அதை மனசை வச்சு நீ பள்ளி போட்டுனா வேணாம். என் உடம்பு எனக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? நானே காஃபி போட்டு குடிச்சிக்காம வேணாடி. சரி வயசு நம்ம போனா போது விட்டுற போங்க. சரி சார் உங்களுக்கு என்ன வேணா? ஆளை விட்டாப்பா சாமி எனக்கு எதுவும் வேணாம். டேய் நில்லுடா, கேட்டுட்டாங்க ஓடி இருக்க. எல்லாரும் எப்படி தலை தெரிச்சு ஓட வைக்கிறா பத்தியாவ? அப்பனும் புள்ளைய ஓடிட்டீங்களா? எப்படி இருந்தாலும் நைட்டுக்கு இங்க தானே வரணும். டிஃபன் நைட்டுக்கு நான் தானே செஞ்சு வைப்பேன். வாங்க ஏன் கிரைண்டர் வாங்கணுமே நல்லா ஓடுதான் செக் பண்ணீங்களா? லேடி வாங்கினது அப்படியே பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன், இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லையா? புது கிரைண்டர்ல முதல்ல வந்து நம்ம வந்து தவிடு போட்டு அரைச்சி பார்க்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் அரிசி போட்டு நல்லா அரைச்சி அதுக்கப்புறமா அதை கீழே ஊற்றி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் அரிசி ஊற வைங்க. அதை அரைச்சி நல்லா ஃபுல்லாக அரைச்சிட்டு அப்புறமா நம்ம ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டு அதை கீழே ஊற்றிடலாம். அதுக்கப்புறமா நான் இன்னொரு அரிசி ஊற வைங்க. நம்ம டிஃபன் போடுறதுக்கு இட்லிக்கு தோசைக்கு ஊற வச்சுக்கோங்க. அதை மூணாவது நம்ம அரைக்கலாம். முதல் வந்து என்னது தவிடு, அதுக்கப்புறமா அரிசி வேஸ்டேஜ் அரிசி, அதுக்கப்புறமா நம்மளோட அரிசி அரைச்சிக்கலாம். என்ன அப்படி அரைக்கலாம்? ஆமாம் புது கிரைண்டரில் மெழுகு பிளாஸ்டிக் எதுனா ஒட்டி இருக்கும். அதான் டஸ்ட் கிஸ்ட் என்ன இருக்கும் கல்லுகில் அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ். இவ்வளோ வேலை இருக்குதா? நான் இப்பயே வந்து அரிசி ஊற வச்சிட்டேன் மாவு அரைக்கிறதுக்கு. அதை அரைச்சிடலான்னு பார்த்தேன். இவ்வளோ வேலை இருக்குது அதில். ஆமாம் இதெல்லாம் போட்டு அரைச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து கிரைண்டர் யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல பக்கத்துக்கு வந்துடும். அது நிறைய வேலை தனியமாக இருக்குது. சரி இப்போ காலையில் என்ன டிஃபன் செய்யுது? கிரைண்டர் வாங்கின பிறகு தான் மாவு அரைக்கணும்னு சொல்லிட்டேன். மாவு அரைக்கிற நேரத்தில் மாவு இல்லையடி இட்லி தோசை ஊற்றலான்னு பார்த்தா மாவு இல்லையா? சரி உப்புமா கலர் இல்லாம உப்புமா பார்த்தாலே உங்க புருஷன் பேய் மாதிரி மாறிடுவான். வேணா உப்புமாலாம் உனக்கு பிடிக்காது. வேற என்ன பண்றது? பொங்கல் செஞ்சலாம் மாத்த. எதுக்கு அவன் போய் வேலையில போய் தூங்கி உட்காந்துக்கா? பொங்கல்லாம் கல்லையே சாப்பிட்டு நல்லா தூங்குவான் அவன். அதெல்லாம் வேணாம். அப்புறம் வேற என்னதான் செய்யறது? நீ வேற எதுனா சொல்லு. வேற என்ன? பூரி சப்பாத்தி பரோட்டா இதெல்லாம் வேணாம். காலையில எண்ணெய் ஐட்டம் சாப்பிட்டா நான் குண்டாயிடுவேன். அப்புறம் வேற என்ன செய்யுது? ஐயோ காலையில யோசிக்க முடியலையே. ஏட்டா குத்துக்கிழமை நின்றுங்க, நீங்க சொல்லுங்க. எனக்கு என்ன செய்யுதுன்னு தெரியலையே. இதை மட்டும் நல்லா வாய்க்கவே சொல்லுங்க. பேசாம காலையில போயிட்டு இட்லி வாங்கிடுவேன். ஆளுக்கு 4 இட்லி வாங்கிரு. ஈஸியா சொல்லிட்டீங்க. ஆளுக்கு 4 இட்லி வாங்கிருங்க. இப்போ போய் காசு கட்ட வச்சுக்கோங்க. உங்க பிள்ளை கிட்ட கொலகாரனா மாறிடுவாரு. நேற்று தான் சிக்கன் ரைஸும் சிக்கன் நூடுல்ஸும் பரோட்டாவும் அதுவும் இதுவும் வாங்கி என் காசெல்லாம் காலி பண்ணீங்க. எனக்கு கடைக்காரன் ஆக்கிறதுக்கு பாக்குறீங்களா? ஓடிங்களா வரீங்களா? அம்மன் கத்துவாரு. வேணவே வேணாம். ஒம்மனு உப்புமாவை செஞ்சிடலாம். வேற என்ன பண்ணுது? உப்புமா தான் செய்யணும் போடுது. அவன் சாப்பிட்டா சாப்பிடலாம் போட்டா விடு. நம்மளுக்கு மட்டும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அவருக்கு வேணான்னு அவர் போய் கடையில் போய் எதாவது சாப்பிட்டு போட்டோம். சரி எனக்கு வெங்காயம் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி கொடுங்க. உப்புமா கலரிடுறேன். இப்படி நானே செய்கிறேன். வேணாம் நான் அந்த வீட்டில் வேலை செய்ய மாட்டேங்கிறேன். வேலை செய்ய தான் வாக்கிங் போய் சுற்றி இருக்கேன் அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாருல. நானே வீட்டில் இன்னைக்கு டிஃபன் செய்கிறேன். அதை பார்த்தாவது அவருக்கு வந்து அப்படியே உடம்பு வந்து குத்துக்கலமாக இருக்குதான்னு பார்க்குறேன். ஏடி அவன் ஒரு ரூஸ் அவன் சொன்னா சொல்லிட்டு நீ செஞ்சு நிற்க வேலை. இப்படி நானே செய்கிறேன். வேணாம் நானே செய்கிறேன். ஏடி நீ செஞ்ச வாயில் வைக்க முடியாது. அது மாதிரி சொல்கிறேன். நானே செய்கிறேன்டி. என்னது நான் செஞ்சா வாயில் வைக்க முடியாதா? என்னட்ட உங்க பிள்ளை கூட சேர்ந்து எனக்கு என்ன பண்றீங்களா? எனக்கு சமைக்க தெரியாதுன்னு. எனக்கு எல்லாரும் நல்லா சூப்பரா சமைப்பேன். எங்க அக்கா விட என்ன கேட்ட நான் தான் நல்லாவே சமைப்பேன் தெரியுமா? ஆமா நீ சமைச்சு கொடுத்து சாப்பிட்டதே இல்லை பாரு. வேணாம தாயே உப்புமா நானே கலரேன். நீ உட்கார். காலையில சோம்பேத்தனமா உட்காந்து இருக்க கூடாது. அப்படியா? கிணத்துறிக்க பாத்திரம் போட்டு வச்சுக்கோங்க. அதை கொஞ்சம் தொலைக்கி எடுத்துன்னு வரியா? காலையில தண்ணியில கை வைக்க மாட்டேன். நான் உப்புமா காய்ச்சல் உட்காருங்க கும்னு. கடவுளே நீ தான் இந்த குடும்பத்தை காப்பாற்றணும். சிங்கம் ஒன்று புறப்பட்டதே உப்புமா கலர இப்போ உப்புமா கலர.
பேசாம நம்மளும் பொண்ணு வீட்டுக்கு கிளம்பி போக வேண்டியதுதான். ஒரு வாரம் கழிச்சு வரலாம். இவ சமைக்க ஆரம்பிச்சானா இதை யாரும் சாப்பிட முடியும்? நம்ம உடம்பு நம்மளுக்கு முக்கியம் இல்லையா? துணி மையெல்லாம் போய் முதல்ல எடுத்து வைக்கலாம். எல்லாம் அவனால வருது. வாய் வச்சு எங்களை சும்மா இருக்கா? வீட்டு வேலை செய்ய மாட்டேன் இப்போ சமைக்கிறதுக்கு போயிருக்கலாம். ஐயோ அங்கே போனவர் அந்த கிழவித்துல தாங்க முடியாது. தொட்டத்துக்குலாம் குத்தம் சொல்லும். அதுக்கு ராதிகாவே எவ்வளோ மேலே இங்கே இருந்துடலாம். அத்தை உப்புமாக்கு வந்து சட்னி அரைக்கவா, தொட்டுக்கா இல்லை சாம்பார் வைக்கவா? இன்னும் அந்த குடும்பம் வேற இருக்கா?